வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஜேஇ, கேட் போன்ற இன்ஜினியரிங் தேர்வுகளுக்கு தயாராறீங்களா? சென்ட்ராய்ட் மாதிரி முக்கியமான தலைப்புகளை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு சென்ட்ராய்ட் தலைப்பை முழுசா மாஸ்டர் பண்ணிடலாம். சரி, இன்னைக்கு நம்மளோட கேம் பிளான் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல அடிப்படைகளை ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணுவோம். அப்புறம் சென்ட்ராய்டை கண்டுபிடிக்க 2 முறைகள் இருக்கு. ஒன்னு கஷ்டமான வழி, இன்னொன்னு புத்திசாலித்தனமான வழி. ரெண்டையும் பார்த்து ஒரு நிஜ தேர்வு கணக்குல ஒப்பிட்டு பார்ப்போம். கடைசியா உங்களுக்கான சில டிப்ஸ் மற்றும் ஒரு சவால் காத்திருக்கு. எந்த ஒரு கணக்கையும் தீர்க்கறதுக்கு முன்னாடி அதோட தியரியில நம்ம ரொம்ப வலுவா இருக்கணும் இல்லையா? வாங்க, போன வகுப்புல பார்த்த முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். சென்ட்ராய்ட்னா என்ன ஞாபகம் இருக்கா? அது ஒரு வடிவத்தோட பேலன்ஸ் பாயிண்ட். அதாவது அந்த வடிவத்தோட மொத்த பரப்பளவும் ஒரே ஒரு புள்ளியில, ஒரு ஊசி முனையில சமநிலையில நிக்கிறதா கற்பனை பண்ணி பாருங்க. அந்த புள்ளி தான் சென்ட்ராய்டு. இதெல்லாம் சென்ட்ராய்டோட தங்க விதிகள் மாதிரி. இதுல 3வது பாயிண்ட் இருக்கே, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பொருளோட சென்ட்ராய்டு வழியா ஒரு கோடு வரைஞ்சா அந்த கோட்டை பொறுத்து மேல இருக்கிற பகுதியும் கீழே இருக்கிற பகுதியும் ஒன்னே சரியா பேலன்ஸ் பண்ணும். டெக்னிக்கலா சொன்னா சென்ட்ராய்டல் அச்சை பொறுத்து பரப்பின் முதல் திருப்புத்திறன் 0. இது ஒரு யூனிவர்சல் ப்ராப்பர்ட்டி. இதை வச்சுதான் நம்மளோட முதல் முறையே பார்க்க போறோம். பரப்பின் முதல் திருப்புத்திறன், இந்த பேரை கேட்டதும் குழம்ப வேண்டாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு பரப்பளவை அது ஒரு அச்சிலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கோ அந்த தூரத்தால பெருக்கிறது தான் இது. சுருக்கமா மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வேல்யூ. இப்ப சென்ட்ராய்டை கண்டுபிடிக்கிற முதல் வழிக்கு வருவோம். இது கொஞ்சம் நீளமான வழி, அதனால இது ஹார்ட்வேன்னு சொல்லலாம். ஆனா இதோட கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க ஃபவுண்டேஷன் ரொம்ப வலுவா இருக்கும். இந்த முறையோட தாரக மந்திரமே இதுதான். நாம ஒரு அச்சை சென்ட்ராய்டர் அச்சுன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு மேல இருக்கிற பரப்பின் திருப்புத்திறனும் கீழே இருக்கிற பரப்பின் திருப்புத்திறனும் ஒன்னும் கேன்சல் ஆகி மொத்த கூட்டுத்தொகை 0 ஆகிடும். சரி, ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பண்ணலாம். ஒரு செவ்வகத்தோட சென்ட்ராய்டு அதோட உயரத்துல பாதியில, அதாவது d/2ல இருக்கும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது தெரியாத மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த கஷ்டமான முறையை பயன்படுத்தி அதை நிரூபிக்கலாமா? இந்த 5 படிகளைத்தான் நாம பின்பற்ற போறோம். இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாம நடுவுல இருந்து அளக்குறதால அச்சுக்கு மேல இருக்கிற தூரத்தை பாசிட்டிவாகவும் கீழே இருக்கிற தூரத்தை நெகட்டிவாகவும் எடுத்துக்கணும். இதுல ஒரு சின்ன குறியீடு மாறினா கூட மொத்த பதிலும் தப்பாயிடும். அந்த சிக்கலான அல்ஜிப்ராவை எல்லாம் தீர்த்த பிறகு பாருங்க, நமக்கு y = d/2ன்னு கிடைக்குது. இது நம்மளோட ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேட்டட் ரிசல்ட். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலாவை நிரூபிக்குது. ஆனா ஒரு எளிய செவ்வகத்துக்கே இவ்வளவு கணக்கு போட வேண்டியிருக்கு பாத்தீங்களா? இது தேர்வு நேரத்துக்கு சரிப்பட்டு வராது. அப்பா, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இல்லையா? இதுக்கு ஒரு நல்ல வழி இருக்காதா? நிச்சயமா இருக்கு. அதுதான் முறை 2. இது தேர்வுல நேரத்தை மிச்சப்படுத்துற ஒரு புத்திசாலித்தனமான வழி. இந்த ஒரு ஸ்லைடே 2 முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை பளிச்சுன்னு காட்டிடும். முறை 2ல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு வெளிப்புற ரெஃபரன்ஸ் ஆக்சஸை எடுத்துக்கிறோம். பொதுவா அந்த வடிவத்தோட கீழ்மட்ட கோட்டை எடுத்துப்போம். இதனால நமக்கு என்ன பெரிய நன்மை? நம்ம எல்லா தூரங்களுமே பாசிட்டிவ் ஆயிடுது. கணக்குல தப்பு வரதுக்கான வாய்ப்பே இல்ல, ரொம்ப சுலபமாயிடுது. இந்த எளிமையான முறைக்கு பின்னாடி இருக்கிற சக்தி வாய்ந்த கருத்து இதுதான். ஒரு முழு வடிவத்தோட மொத்த விளைவு அதோட தனித்தனி பகுதிகளோட விளைவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஆக இந்த 2 ஃபார்முலாக்கள் தான் நம்மளோட மாஸ்டர் ஃபார்முலாஸ். எந்த சென்ட்ராய்ட் கணக்கையும் வேகமா தீர்க்க இவங்க தான் உங்க சிறந்த நண்பர்கள். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வேல்யூஸை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. சரி, தியரி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு உண்மையான சோதனைக்கு வருவோம். தேர்வுல கேக்குற மாதிரி ஒரு ஐ செக்ஷன் கணக்கை எடுத்து முதல்ல கஷ்டமான வழியிலையும் அப்புறம் நம்ம புத்திசாலித்தனமான வழியிலையும் தீர்க்க போறோம். சரி, இந்த கணக்க பாருங்க. இதோட 400 mm அகலம், 700 mm மொத்த உயரம் மாதிரி சில அளவுகள் இருக்கு. நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த அளவுகள் எல்லாமே இந்த ஒரு எடுத்துக்காட்டுக்காக மட்டுமே நாம எடுத்துக்கிட்டு அஸ்யூம்டு வேல்யூஸ். ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த வடிவத்தை பார்க்கும்போது இதோட பேலன்ஸ் பாயிண்ட் எங்க இருக்கும்னு தோணுது. மேல் பகுதியோட பரப்பு அதிகமா இருக்கு இல்லையா? அப்போ அது சென்ட்ராய்ட மேல் நோக்கி இழுக்கும். அப்போ பதில் நிச்சயமா ஏ தான். முறை 1 பயன்படுத்தினா பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கலான சமன்பாட்டை நம்ம அமைக்கணும். இதுல பாசிட்டிவ், நெகட்டிவ் மதிப்புகள், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நிறைய இருக்கு. இது ரொம்ப நீளமானது, தப்பு வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ கடினமான கணக்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இதுதான் முறை 1ஐ பயன்படுத்தி நமக்கு கிடைத்த ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேட்டட் ரிசல்ட், சென்ட்ராய்டு
கீழ இருந்து 440 தூரத்துல இருக்கு. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முறை 2ஓட மேஜிக்க பாருங்க, எவ்வளவு எளிமையா இருக்கு. நாம வடிவத்தை 2 பகுதிகளா பிரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியோட பரப்பளவையும் கீழிருந்து அதோட தூரத்தையும் கணக்கிட்டு ஒரு அட்டவணையில போடுறோம். உதாரணமா டாப் ஃபிளாஞ்சோட பரப்பு a calculated result of 40,000. அதோட தூரம் 650. ரெண்டையும் பெருக்கி இங்க போடுறோம். கடைசியா கூட்டுறோம். பாருங்க, நெகட்டிவ் குறியீடுகளுக்கே இடமில்ல. இப்போ அந்த அட்டவணையிலிருந்து கிடைச்ச கூட்டுத்தொகைய நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவுல போட்டா போதும். நம்மளோட ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேட்டட் ரிசல்ட், அதாவது இறுதி விடை 440 அதே பதில், ஆனா 10 மடங்கு வேகமாவும் தப்பே இல்லாம கிடைக்குது. இதுதான் நீங்க தேர்வுல பயன்படுத்த வேண்டிய முறை. சரி, முறை 2 தான் சிறந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனா அது ஏன் அப்படி வேலை செய்யுது? இந்த அறிவை நாம எப்படி மதிப்பெண்கள் வாங்க பயன்படுத்தலாம்? வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த ரகசியம். இந்த 2 முறைகளும் உண்மையில ஒரே அடிப்படை தத்துவம் தான். முறை 2ல நம்ம ரெஃபரன்ஸ் ஆக்சிஸையே கொண்டு போய் சென்ட்ராய்டு மேல வச்சா அது முறை 1 ஆயிடும். ஏன்னா அங்க y-யோட மதிப்பு 0. அதனால சிக்மா ay-யும் 0 ஆயிடும். ரெண்டும் ஒண்ணுதான். தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி இத நல்லா கவனிங்க. முதல் டிப், எப்பவும் கீழ இருக்கிற கோட்டையும் இடது பக்கம் இருக்கிற கோட்டையும் ரெஃபரன்ஸ் அச்சா எடுத்துக்கோங்க. இதனால உங்க கணக்குல நெகட்டிவ் மதிப்பே வராது, தப்பும் வராது. ரெண்டாவது, இந்த தலைப்புல இருந்து கேட் SSC JEல உறுதியா 2 இல்ல 3 மதிப்பெண் கேள்வி வரும். மூணாவது, சென்ட்ராய்ட சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்த முக்கியமான தலைப்புகளான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நியூட்ரல் ஆக்சிஸ் இதெல்லாம் உங்களுக்கு எளிமையா புரியும். நான் உங்களுக்கு தியோரியும் டெக்னிக்கும் கத்துக் கொடுத்துட்டேன். இப்போ உங்க திறமைய நிரூபிக்க வேண்டியது உங்க முறை. வாங்க உங்களுக்கான ஒரு இறுதி கணக்க பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான சவால் கணக்கு. இதுக்கு எக்ஸ் பார் மற்றும் y பார் இரண்டையும் கண்டுபிடிங்க. இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு முறை 2ஐ பயன்படுத்தி கவனமா தீருங்க. அப்புறமா உங்க விடைய சரிபார்க்கலாம். நினைவிருக்கட்டும், இந்த அளவுகள் எல்லாமே இந்த கணக்கிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட அஸ்யூம்ட் டைமென்ஷன்ஸ் மட்டுமே. சரி, உங்க வேலையை சரிபார்க்கலாமா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கணக்கீட்டின்படி கிடைத்த இறுதி விடை எக்ஸ் பார்க்கு 140 மற்றும் y பார்க்கு 230 உங்களுக்கு சரியா வந்துச்சா? அப்படியானால் அருமையான வேலை. நீங்க இந்த கான்செப்ட மாஸ்டர் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லா செஞ்சீங்க. இப்போ நீங்க சென்ட்ராய்டுல ஒரு மாஸ்டர் ஆயிட்டீங்க. நம்ம அடுத்த பகுதியில இந்த அறிவை வச்சு அடுத்த முக்கியமான தலைப்பான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை பார்க்க போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஒரே எல்லை நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிறது தான். அந்த தடைகளை உடைங்க, கணக்குகளை தீருங்க, உங்க கனவை அடைங்க. நீங்க நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. ஆல் தி பெஸ்ட்.